கலியுக மந்த்ரா நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். உபாசனை என்பது ஒரு கலை. அது ஒரு ஆத்மார்த்தமான தேடல். பொதுவாக நாம் தேவதைகளையும் தெய்வங்களையும் உபாசனை செய்வோம். ஆனால் ஒரு காரியம் உடனடியாக, அதாவது நீங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே கைமேல் பலன் தர வேண்டுமென்றால் அதற்கு உபாசனை முறைகளில் மிக முக்கியமானது இந்த குட்டி சாத்தான் உபாசனை. பயம் வேண்டாம், இது ஒரு காவலரண். பலர் என்னிடம் கேட்கிறார்கள், சாமி குட்டி சாத்தான் என்றால் பயமாக இருக்கிறதே என்று. அன்பர்களே, பயம் என்பது எப்போது வரும் தெரியுமா? ஒரு விஷயத்தை பற்றிய தெளிவு இல்லாத பொழுதுதான் வரும். குட்டி சாத்தான் என்பது தீய சக்தி கிடையாது. இது ஒரு மிகச்சிறந்த காவல் தெய்வம். குறிப்பாக கேரளம் மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்றும் பல குடும்பங்களில் இது குலதெய்வமாக வழிபடப்படுகிறது. சரியாக கையாண்டால் உங்களுக்கு ஒரு குழந்தை போலவும் ஒரு பாதுகாவலன் போலவும் இருந்து நீங்கள் நினைத்ததை 100 மடங்கு வேகத்தில் முடித்து கொடுக்கும் பேராற்றல் இதற்கு உண்டு. இன்று அந்த இரகசிய உபாசனை முறையைத்தான் உங்களுக்காக நான் விளக்கப் போகிறேன். மற்ற தெய்வங்களிடம் நாம் வைக்கவும் கோரிக்கைகள் நம் கர்ம வினையை பொறுத்து மெதுவாக பலன் தரும். ஆனால் குட்டி சாத்தான் போன்ற உதிரிச் சக்திகள் தன் எஜமானனிடும் கட்டளையை நிறைவேற்றுவதில் அதீத வேகம் கொண்டவை. அதனால்தான் இதை அதிவேக உபாசனை என்கிறோம். இந்த உபாசனையை தொடங்குவதற்கு முன் சில முக்கியமான ஒழுக்க நெறிகள் தேவை. 1. மன உறுதி. பயந்த சுபாவம் உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். எதற்கும் துணிந்த மனநிலை அவசியம். 2. சுத்தம். உடல் மற்றும் நீங்கள் இருக்கும் இடத்தின் தூய்மை மிக மிக முக்கியம். 3. தேவையான பொருட்கள்: செப்புத்தகடு, சுத்தமான கரிசலாங்கண்ணி மை, பசு நெய் தீபம் மற்றும் சில அபூர்வ மூலிகைகள். முக்கிய குறிப்பு: இந்த உபாசனையை ஒரு குருவின் வழிகாட்டுதல் இன்றி செய்வது ஆபத்தானது. சக்தியை வரவழைப்பது எளிது, ஆனால் அதை முறையாக கட்டுப்படுத்தவும் திசை திருப்பவும் தெரிய வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு முறையாக உபதேசிக்கப் போகிறேன். இந்த வழிபாட்டை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் தொடங்குவது மகத்தான பலனை தரும். இப்பொழுது அந்த மூல மந்திரத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். இதை சரியாக உச்சரிப்பது மிக முக்கியம். ஓம் க்ரீம் க்ளீம் குட்டி சாத்தான் மமவசம் குரு குரு ஸ்வாஹா. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், உங்கள் மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் க்ரீம் க்ளீம் குட்டி சாத்தான் மமவசம் குரு குரு ஸ்வாஹா. இதை ஒரு நாளைக்கு 108 முறை வீதம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். இந்த நாட்களில் மது மாமிசம் அறவே தவிர்க்க வேண்டும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது கட்டாயம். நீங்கள் எப்பொழுது அந்த சக்தியின் அதிர்வை உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் கோரிக்கையை வைக்கலாம். வியாபார விருத்தி, தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு, நியாயமான முறையில் சொத்துக்களை மீட்பது என எதுவாக இருந்தாலும் குட்டி சாத்தான் உங்களுக்காக அதை செய்து முடிக்கும். நேயர்களே, ஆன்மீக சக்தியை பயன்படுத்துவதில் ஒரு தர்மம் இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த உபாசனையை பயன்படுத்தினால் அந்த வினை உங்களையே வந்து சேரும். கலியுக மந்த்ரா சேனலின் நோக்கம் உங்களை ஒரு வலிமையான ஆன்மீக பாதையில் கொண்டு செல்வதுதானே தவிர யாரையும் காயப்படுத்துவது அல்ல. இந்த மந்திரத்தின் ஆழமான நுணுக்கங்கள், எந்திரம் அமைக்கும் முறை மற்றும் பாதுகாப்பான காப்பு முறைகள் தெரியாதவர்கள் நேரடியாக என்னை அணுகலாம். அரைகுறையாக செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்வில் தடைகள் விலகவும் நினைத்த காரியம் கைகூடவும் இந்த உபாசனை ஒரு வரப்பிரசாதம். இதற்கான தீட்சை மற்றும் எந்திரங்கள் பெற விரும்பினால் திரையில் தெரியும் இந்த எண்ணிற்கு என்னை அழையுங்கள். உங்களுக்கு துணையாக ஒரு குருவாக நான் எப்போதும் இருப்பேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் கலியுக மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான இரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.